அனைவருக்கும் வணக்கம். பொருளாதாரத்தில் விவசாயம் என்பது இந்திய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பு என்று சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், நம்முடைய சுதந்திரம் கிடைத்த பிறகு 5 ஆண்டு திட்டங்கள் இந்திய அரசால் வகுக்கப்பட்டது. அதில் முதல் 5 ஆண்டு திட்டத்தினுடைய நோக்கம் விவசாயம். 2வது 5 ஆண்டு திட்டத்தினுடைய நோக்கம் தொழிற்சாலைகளை மேம்படுத்துதல். அப்போ சுதந்திரம் பெற்ற பிறகு நமக்கு இருந்த ஒரே ஒரு வளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வளம் நம்முடைய நிலம் மட்டும்தான். அந்த நிலத்தை அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய விவசாயம் அப்படிங்கிறதுல நாம பயிர்களை விளைவிச்சு நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த முயற்சி செய்தோம். அந்த விவசாய பொருட்களினுடைய அந்த உற்பத்தி, அதை மூலப்பொருட்களாக வைத்துதான் நம்முடைய 2ஆம் நிலை துறையும் நமக்கு செயல்படுகிறது. இந்த 2 துறைகளினுடைய பங்களிப்பும் சேர்த்துதான் நமக்கு 3ஆம் நிலை துறையான சேவைத்துறையும் செயல்படுகிறது. இந்த காரணத்தால் தான் நாம் விவசாயத்துறையை நம்முடைய இந்திய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பு என்று அழைக்கின்றோம்.